கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று செப்டம்பர் 28ஆம் தேதி. இன்று நம்முடைய ஆசீர்வாத டிவியினுடைய உபவாச கூட்டம் சென்னையில் வைத்து நடைபெறுகின்றது. தேவ பிள்ளைகள் குடும்பமாக கலந்து கொள்ள அன்போடு ஞாபகப்படுத்துகின்றேன். இன்றைக்கான நாம் தியானத்திற்கான வசனம் சங்கீதம் 137. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்ன அர்த்தம்? தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் கர்த்தருக்கு பயப்படுறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அவர் மேலே உள்ள நம்பிக்கை குறையாக இருக்குது. அவரை நம்புறதில், விசுவாசிப்பதில் குறைபடுறாங்க. சங்கீதம் 115 கூட எழுதியிருக்கு பார்த்தீங்களா? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? கர்த்தருக்கு பயப்படுறாங்க, ஆனால் கர்த்தரை நம்ப மாட்டுறாங்க. அவரிடத்துல திரளான மீட்பு இருக்குது, அவர்கிட்ட கிருபை இருக்குது என்று சொல்லப்படுகின்றது. நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கையில் மனம் நொந்து கடன்பட்டு வேதனையோடு கூட ஒரு மனிதன் வாழவே இனிமேல் வேண்டாம், இனி செத்துறலாம் என்று சொல்லி விஷ பாட்டிலை வாங்கி கையில் வைத்து கொண்டு அப்படியே அவன் சென்று கொண்டிருந்தான் ஊருக்கு வெளியே. அந்த ஊருக்கு வெளியே தூரத்தில் ஒரு பெரிய அரண்மனை போன்ற ஒரு வீடு ஒன்று உண்டு. அந்த வீட்டுக்கு வெளியே நிறைய கும்பலாக மக்கள் இருந்திருக்காங்க. அப்போ இவன் சாகத்தானே போகிறான், அங்கே போய் என்ன போய் பார்த்துட்டு நம்ம சாகலாம் என்று சொல்லி அந்த கூட்டமாக இருக்கிற மக்களை விலக்கி கொண்டு அந்த வீட்டு வாசலை நெருங்கினானான். அந்த வாசலில் ஒரு போர்டு வச்சுருந்தது, உங்களுக்கு உதவி செய்யப்படும், உங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்கள் வீட்டிற்குள்ளே பெற்றுக்கொள்ளலாம் என்று எழுதப்பட்டிருந்ததாம். அப்போது சுற்றி இருந்த மக்கள்லாம் பேசுனாங்களா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுனாங்க. இது ஏமாற்று வேலை, இதுக்குள்ளே போயிட்டோம்னா அவங்க உண்மையாக நமக்கு கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்திடுவாங்க, என்ன நடக்குமோ தெரியாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னொரு சிலர், நீங்கள் யாராவது மற்றவங்க போங்க, நாங்கள் வெளியே நின்று பார்க்குறோம், உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அப்புறம் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி இப்படி அப்புறம் யாராவது தன்னுடைய சொத்தெல்லாம் இப்படி கொடுப்பாங்களா என்று சொல்லி இப்படி பல விதமாக மக்கள் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அதில் ஒரு டைம் போட்டிருந்தது. அந்த டைம் முடிய போகுது, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. காலையிலேருந்து மக்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் யாரும் உள்ளே போக மாட்டேங்கிறாங்க. அப்போது பேசி நேரம் போயிடுச்சு. அப்போ இந்த மனுஷன் பார்த்தானா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம், நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உள்ளே போகலாம் அப்படின்ட்டு வேகமாக உள்ளே போனானா. இப்போ வெளியே இருக்கிறவங்க எல்லாம், ஐயோ பரிதாபம், இந்த மனுஷன் உள்ளே போகிறானே, அவன் அறியாமல் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்களாம். உள்ளே போனோடனே அங்கே ஒரு மனிதர் அங்கே உட்கார்ந்துருந்தார். அவர் பக்கத்தில் அழகாக சூட்கேஸாக வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அவர் சொன்னாராம், தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டவுடனே அவன் சொன்னானா, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எங்கள் தாத்தா பட்ட கடன் இருக்குது, எங்கள் அப்பா பட்ட கடன் இருக்குது, நான் பட்ட கடன் இருக்குது, அது போக நான் இந்த கடனெல்லாம் அடைச்சி நான் பிழைக்கணும்னா அதற்கு கொஞ்சம் எனக்கு பணம் வேணும், ஒரு தொழில் தொடங்குவதற்கு, இத்தனையும் நீங்கள் எப்படி கொடுக்க முடியும் என்று சொல்லி கேட்டானா. அப்போது, இல்லைப்பா, நீ பட்ட கடனையும் நான் அடைக்கிறேன், உங்கள் அப்பா பட்ட கடனையும் அடைக்கிறேன், தாத்தா பட்ட கடனையும் அடைக்கிறேன், இந்தா நீ வாங்கிட்டு போ, உனக்கு எவ்வளோ பணம் வேணும் என்று சொல்லி சூட்கேஸ் நிறைய அவன் கேட்டதற்கு மேலே அவன் கொடுத்து அனுப்பினாரான். அவன் வெளியே வந்தோடனே அவன் பெட்டியோட பணத்தோடு வர்றதை பார்த்துட்டு எல்லாரும் உள்ளே போகிறதுக்கு ஆவலாக உள்ளே நுழைஞ்சாங்க. ஆனால் அதுக்குள்ளே டைம் முடிந்தது, கதவு பூட்டப்பட்டது. எல்லாரும் தலையில் அடித்து கொண்டு புலம்பிக் கொண்டு அவங்க போனாங்களாம். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் திரளான மீட்பு உண்டு, கிருபை உண்டு. இதோ கடைசி காலங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபையின் காலம் முடிய போகுது. இயேசு மகாராஜாவின் வருகை சமீபமாக இருக்கின்றது. இன்றைக்கு உலகத்தில் ஓடுறவங்களும் அங்கே போகிறவங்களும் இங்கே போகிறவங்களும் அவங்க இந்த கடைசி காலத்தை உணராமல் இருக்கிறாங்க. கதவு பூட்டப்படும், கிருபையின் காலங்களில் முடிவடைய போகிறது, கதவு பூட்டப்படும். அப்போது அந்த கிருபை கிடைக்காது. அதற்கப்புறம் வருகை வந்து விட்டதானால் அப்புறம் அந்த கிருபை இழந்து போவோம். ஆனால் அதற்கு முன்பதாக தேவனிடத்தில் திரளான மீட்பு உண்டு, திரளான கிருபை உண்டு என்பதை அறிந்தவர்களாக அவருடைய பாதத்தை கிட்டி சேருவோம். பிரியமானவர்களே, அவருடைய கிருபை எப்படி பூமிக்கு வானம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அவ்வளவு பெரிதாக இருக்கிறதாம். அவர் தமக்கு பயப்படுகிற மேலே அவ்வளவு கிருபை வைத்திருக்கின்றார்.
நாம் இழந்து போக வேண்டாம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரை தியானித்தபடி உம்முடைய திரளான மீட்பும் ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொண்டவர்களாக அதை பெற்றுக்கொள்வார்களாக. இஸ்ரவேலே, கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு, கர்த்தரை நம்பியிரு என்று எழுதப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே, பேரிலே விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் பெருகட்டும், நம்பிக்கை பெருகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.